They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off. Wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I wouldn't do, and when you're making money, make sure you don't spend it too soon. Hey guys, welcome back to Lalita Diaries channel. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷோரூம் தான் விசிட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணுறோம். 4 years ஆகுது அமெரிக்காவுக்கு வந்து. ஆனால் வந்து இது வரைக்கும் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஃபோன் நம்ம பழசு வச்சுருந்தோம், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பிள் ஃபோனை வந்து $200 எடுத்துட்டு இப்போ இருக்க நியூ ஃபோன் வந்து அந்த 200 வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி சொன்னாங்க. சரி, நம்ம ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் வந்து போயிடுச்சு. ஸோ ஃபோன் வந்து கொஞ்சம் கேட்கல எது பேசினாலும். அதனால் அந்த ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபோன் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 6:30 போல் கிளம்புனோம். கொஞ்சம் தூரம் தான் ஆப்பிள் ஷோரூம் வந்து எங்கள் வீட்டுக்கும் ஷோரூமுக்கும். நைட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து நைட்டு வந்து ஒரு 7:30 ஆகுது. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. இது சம்மருன்றதுனால சன்செட் எப்போ ஆகும்னு பார்த்திங்கன்னா 8 o'clock தான் ஆகும். ஒரு சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சன்செட் 8 o'clock மேலே ஆகிடும். பசங்களாம் பார்த்திங்கன்னா அழகாக சீட்டில் உட்காந்துட்டு அவங்கவுங்க கார் சீட்டில் உட்காந்துட்டு டேபு பார்த்துட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேபி சீட்டு, கார் சீட்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும் குழந்தைங்க. ஸோ ரீச் ஆகிட்டோம். கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஆப்பிள் ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு தேட போயிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கடையில் இந்தமாரி ஹியூமிடிஃபையர் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ சம்மருன்றதுனால ரொம்ப ஹியூமிடிஃபையர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஹியூமிடிஃபையர் வச்சுருப்பாங்க. ஸோ சில்லுன்னு இருக்கும். ஃபைனலாக வந்து ஆப்பிள் ஷோரூமு ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா கீழே ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது மேலே இருந்து தான் கடையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே வந்து அவங்களே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி கீழே வந்து ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கலாம், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ காலையில் போய் சாயங்காலம் வரையும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்குறவங்களும் இருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் ஆப்பிள் ஷோரூம்க்கு என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் நோட்டீஸ் பண்ணது வந்து இந்த ஹெட்செட்டு தான். அந்த ஹெட்ஃபோன் தான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இது தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆப்பிளோட ஹெட்ஃபோன் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தோம்னா போட்டுட்டு டக்குன்னு ஆன் பண்ண அடுத்த செகண்டே சுற்றி இருக்க என்வாயர்மெண்டல் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். இந்தளவுக்கு வந்து சவுண்டு நமக்கு வெளி சவுண்டெல்லாம் வந்து கம்மி பண்ணி தருமா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. காதில் வைக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஹெட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மாட்டும் போது. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு $400 கிட்ட இருந்தது. அதனால் பார்த்து அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கு கேஸ் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த கேஸே பார்த்திங்கன்னா $100 அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, நமக்கு அழகாக வந்து ஃபேன்சியாக வாங்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வச்சாச்சு. சரி, ஃபைனலாக வந்து நம்ம ஃபோன் வாங்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் செக்ஷனுக்கு போயிட்டோம். ஃபோன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலேருந்தே எல்லா ஃபோனுமே வச்சுருக்காங்க, ஐஃபோன் 11லேருந்தே. ஸோ நான் ஐஃபோன் 11 தான் பழசு வச்சுருந்தேன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ இருக்க ஃபோன் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஐஃபோன் 14 வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து ஐஃபோன் 14ல் வந்து ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னோட ஐஃபோன் 11 வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஐஃபோன் 14ல் அதே கலர் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ பர்பிள் தான் இருந்துச்சு. நல்லா ஹேண்டியாக இருந்தது. ஐஃபோன் 14 வந்து ஹேண்டியாக இருந்தது. ஸோ கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் பெருசாக லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஃபோன்
14 ப்ரோ அதை ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ரோக்கும் 14க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க. ஐஃபோன் 14ல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாங் வந்து கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஹோம் பேஜ் லாக் பட்டனில் தான் அது வந்து அடுத்த சாங்க்கு நம்ம போகிற மாதிரி காட்டும். ஐஃபோன் 14 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஐலேண்ட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம மேலே இருக்க அந்த பார் பிளாக் கலர் பார் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணாலே போதும். அதில் நம்ம வந்து மியூசிக்கை வந்து நம்ம மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம். அந்தமாரி ஒரு சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டேபு பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டேபும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஏற்கனவே எங்ககிட்ட டேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கல, நம்ம வந்து ஃபோன் பார்க்க தான் வந்தோம்னு சொல்லிட்டு ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து 2 ஃபோனை வந்து சூஸ் பண்ணோம். ஐஃபோன் 14 ஒன்று, ஐஃபோன் ப்ரோ ஒன்று. இந்த ஃபோன் தான் என்னோடய ஃபோன் வந்து பழைய ஃபோன் க்ரீன் கலர் ஐஃபோன் 11 வந்து இதுதான். இந்த கலர் ஐஃபோன் 14ல் கிடைக்கல. அதனால் வந்து சரி பர்பிள் சொல்லிட்டு வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வந்து டீப் பர்பிள் வாங்கினாங்க. சரி 2 பேர் வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினோம். நாங்கள் அன்றைக்கே ஃபோன் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி கிடைக்கல. எதனாலும் தெரியல, ஏதோ எரர் காட்டிகிட்டே இருந்தது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க அப்படி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு வந்து ஃபோனு கிடைக்கல, வெறும் ஆப்பிள் ஸ்டிக்கர் தான் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐமேக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப தின்னாக அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலில் இருந்தது. ஆப்பிளில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சிஸ்டம்க்கு ஒரு பேர் ஐமேக்குன்னு வச்சுருப்பாங்க. லேப்டாப்க்கு வந்து மேக் புக்குன்னு நேம் இருக்கும். அதுக்கப்புறம் டேப்லெட்டுக்கு வந்து ஐபேடுன்னு இருக்கும் நேமு. இந்தமாரி ஆப்பிளில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி அவங்களது வந்து ஸ்பெசிஃபையாக தெரியணும் அப்படி சொல்லிட்டு ஐமேக்கு, அப்புறம் மேக் புக்கு, ஐபேட் இந்த மாதிரி தான் நேம் இருக்கும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின ஃபோன் இன்றைக்கி வந்து எங்கள் கையில் தரல, வீட்டுக்கு அடுத்த நாள் தான் வந்து டெலிவர் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஆப்பிள் ஷோரூமை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ லைட் இருந்தது, ஏதோ ஜகஜோதியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது பார்க்கவே. நிறையா பேர் வந்து இன்னும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. 10 o'clock வரையும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துட்டோம். அடுத்த நாள் எப்போ வரும், நம்ம ஃபோனை எப்போ கையில் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டேவும் வந்துருச்சு. ஹே காய்ஸ், நேற்று நம்ம ஆப்பிள் ஷோரூம் போனோம்ல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. நேற்று எங்கள் கையில் தரல, யான்னு தெரியல. அதுவும் ஆர்டர் இன்றைக்கி போட்டிருந்தோமா என்னன்னு தெரியல, அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் என்னான்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வாங்கினோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கினாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 14 வெறும் ஐஃபோன் 14 தான் வாங்கினேன். நீ அம்மா கிட்ட போய் பாரு. இங்கே வா இங்க பாருங்க, பாப்பு வந்து விங்ஸ் ஒட்டியிருக்காங்க, பறக்க போறாங்க. சரி வா கையல் வா. ஃபைனலாக ஃபோனும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக இருந்தது. நியூ ஃபோனுன்றதுனால ரொம்ப ஷைனியாக இருந்தது, நல்லாவே இருந்தது. நான் வந்து பர்பிள் கலர் வாங்கியிருந்தேன். ஐஃபோன் 14 இது சூப்பராக இருந்தது. இப்போ வர ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஒயர் மட்டும்தான் இருக்கும், அடாப்டர் வந்து கூட வராது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபோனும் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ. இது செம்ம வெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட் ப்ளூ கலர் இது. ஸோ இதுதான் என்னோடது வந்து இது. என் ஹஸ்பண்ட் இது டீப் பர்பிள் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு மிட் நைட் ப்ளூ மாதிரி தான் இருக்கும். இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணது. அவர் வந்து 14 ப்ரோ மேக்ஸ், எனக்கு சின்னதாக இருந்தால் போதுன்ட்டு நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கேர்ள்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் வாங்கினாங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது. ஆனால் செம்ம வெயிட்டுங்க, இதை விட இது செம்ம வெயிட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு க்ளாஸி ஃபினிஷாக அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது.
ஆனால் ஐஃபோன் மட்டுங்க ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணாலும் அது புதுசாகவே தான் இருக்குது. இதை பாருங்க, நான் இது 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்களேன். ஐஃபோன் மட்டும் என்னதான் பண்ணாலும் அப்படியே நியூவாக இருக்குது. ஆமாம், இது பயங்கரமாக என் பாப்பாலாம் விடவே விடாது. இங்கே தூக்கி போடுவாங்க தூக்கி போடுவா, ஏதோ இது டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ நியூவாகவே இருக்குது. ஐஃபோன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோன் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்கள், நியூவாக இருக்குது. இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டும் நியூவாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ரெண்டும் நியூ தான். ஆனால் இந்த ஃபோனை விட இது சின்னது. இது வந்து 6.1 இன்ச்சு ஸ்க்ரீனு, அது ப்ரோ மேக்ஸ் வந்து 6.7 இன்ச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷோரூம் விசிட்டும் அப்புறம் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். நீங்களும் யாருன்னா ஆப்பிள் ஷோரூம் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.